என்ன வீட்டை காலி பண்ண போறியா? எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? மேரி, நான் என்கிட்ட சொல்லுடா. போலீஸ் வேலைங்க. நான் எந்த போலீஸ் வேலையில சேரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதுக்கே இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. எந்த வேலையா இருந்தா எனக்கு என்ன? வாடகையை எப்ப தர போற? பாட்டி, இன்னைக்கே வேலை கிடைச்சு இன்னைக்கேவா சம்பளம் கொடுக்க போறாங்க? வர்ற புதன்கிழமை மெட்ராஸ்ல இன்டர்வியூ, அதுல நான் செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங், அப்புறம் வேலை, அப்புறம் சம்பளம், அதுக்கப்புறமா தான் வாடகை. நீங்க எப்ப புறப்படணும்? நாளைக்கு காலையிலேயே. பாரு, வாடகையை கொடுக்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நீ நகர முடியாது. அம்மாச்சி. பாட்டி, வயசான காலத்துல பணம் பணம்னு ஏன் அப்படி அலையுறீங்க? நான் ஒரு அனாதை பைய, நான் சம்பாதிச்சு அதை வேற யார்கிட்ட கொடுக்க போறேன்? எல்லாம் உங்களுக்கு தான். நிஜமா தான் சொல்றிய? போலீஸ் வேலையில சேர போறேன், பொய்யா சொல்லுவேன். இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஜபம் பண்ணணும். நல்லபடியா போயிட்டு வா. நான் வரட்டுமா பாட்டி? வரட்டுமா? மதன், மேரி, செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? எப்படி மெட்ராஸ் போவீங்க? எத்தனையோ லாரிங்க போகுது, அதுல எதுலயாவது ஒண்ணுல தொத்திக்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க ட்ரெயின்லயே போங்க. இந்தாங்க மேரி, இதை வித்து உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் மேரி, வாங்கிக்கங்க. என்னோட சௌரியத்துக்காக உன்னோட நகையை வாங்கிக்கிறது நல்லா இல்ல. என்னுடைய சௌகரியம் உன்னுடைய நகைன்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? இந்தாங்க. மேரி, நான் சொல்றது கேளு. நான் சொல்றதை கேளுங்க, வாங்கிக்கங்க. போன உடனே லெட்டர் போடுவீங்களா? கண்ணாடியில படிக்கிற மாதிரி தானே. இனிமே இந்த வீட்டுல மணி சத்தம் கேட்காது. மேரி, 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 நீ அழற. நான் மட்டும்தானே? நீங்க? நான் அழுத, நீதான் பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. நான் ஒண்ணு அழல, நீங்க தான். நீங்க மேரி, மேரி, நான் வரட்டுமா? நான் ஸ்டேஷனுக்கு வரேன், நிச்சயமா வரேன். வரேன், அம்மாச்சி தேடுவாங்க. நான் வரேன்.
இருக்கிற? மிளகா காய போடுற அம்மாச்சி. அதுதான் தினசரி காய போடுறமே. அது போகட்டும், இந்த மாடியில இருக்கிற கடங்கார பையன் வந்துட்டானா? காலையில போனவர் இன்னும் வரல அம்மாச்சி. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சாப்பாடாவது இன்னைக்கு அந்த கடங்கார பையகிட்ட வாடகைய வசூல் பண்ணாம விடுறதில்ல. நீங்க போய் குளிங்க. அவர் வந்தா நான் கேக்குறேன். நீ எங்கேயாவது பெறாது பாத்துக்கிட்டு இருப்பம்மா. அவன் பூனை மாதிரி மேல போயிருவான். இந்த திருட்டு பைய போலீஸ்ல சேர்ந்து வேலை பார்க்க போறானா? நாடு உருப்பிடுமா? இன்னைக்கு அவன் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அம்மாச்சி, துணியெல்லாம் தோச்சு வச்சிருக்கேன். கொண்டு போய் மாடியில காய போட்டு வந்துடுறேன். நீ போய் உன் வேலைய பாரு. அந்த பையன் அந்த பக்கம் தானே வருவான். வரட்டும் இன்னைக்கு. வாடகை கொடுத்திருந்தா கூட வீட்டையாவது ரிப்பேர் பண்ணி இருப்பேன். என்ன இது கடுதாசி மாதிரி இருக்க? அதான் பாட்டு, நான் எழுதின பாட்டு. பாட்டா? நான் படிக்காத பாட்டா? அடக்கடவுளே, இது என்னடி ஒண்ணுமே புரியல. புரியாத பாஷையில எழுதி இருக்க. எனக்கு புரியுமாச்சி, கொண்டாங்க. அம்மாச்சி, சாதத்தை படிச்சிட்டு வந்துடுறேன். சாதத்தை படிக்க போறியா? அதான் வடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். விளக்குறேன். மேரி, இன்று சாயந்தரம் 4 மணிக்கு நான் உனக்காக வயல் பக்கம் காத்து கொண்டிருப்பேன். வாரத்தில் ஒரு நாளாவது உன்னோடு சத்தம் போட்டு பேச வேண்டாமா? மறக்காமல் வா. மதன்.